கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் வயலும் அவங்க வெட்டிங் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ண போகிறா. நம்ம ஹீரோயின் அவளோட சிஸ்டர் தான். நம்ம ஹீரோயினோட நேம் வந்து ஜிபி. அப்போ அங்கே வெட்டிங் கிஃப்ட்டை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணதுமே அதில் பார்த்தா ஒரு கத்தி இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன ஷாக் ஆகிட்டு இருக்கா, இது உனக்காக தான் சொல்லிட்டு அவள் கத்தியை வச்சவங்க குத்திடுறா. மிஸ்டர் மிங்க, நான் தான் மேரேஜ் பண்ண போகிறேன், நான் தான் அவரோட ஒய்ஃப் ஆவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மிங்மே வந்துடுறான். ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, என்ன அவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சிட்டே இவ கதையை, நான் வந்து இவளை நீ வந்து கொலை பண்ணுறத பார்க்கணும்னு நினச்சேன் என் கண்ணால் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கேட்டதும், ஆமாம், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எங்களுக்கு வந்துருச்சு, இப்போ நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நான் வந்து உன்னை சொந்த சிஸ்டர் தான் தானே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்றத கேட்டதும், உன்னோட அப்பா இருக்கான் பார்த்தியா, அந்த ஆள் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் கொடுப்பான்னு பார்த்தா எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போகிற, உனக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உயிரோடவே அங்கே புதைச்சிட்டு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு போயிடாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பெரிய கம்பெனி அவளாவே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடுறா. அந்த வயலும் அங்கே மிங்க மீட் பண்ணுறதுக்காக வர்றா. ஜெய் குரூப்போட நம்மளுக்கு மீட்டிங் இருக்குது, நம்ம அவங்க கூட கான்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவன் பார்த்தா ரொம்ப இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். ஆஃபீஸில் வச்சு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவள் கூட அவள் அங்கே வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பின்னாடி நிற்கிறா. அவளை பார்த்து பயந்து போயிட்டு ஏதோ பேய் தான் நினச்சிட்டு, ஐயோ நான் எதுவும் பண்ணலை என்ன விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்துனதுமே நம்ம ஹீரோயின் போட்டு செமையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது, இவன் சாகலை உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு. நீ என்ன அப்படின்னா சாகலையான்னு சொன்னதும், அவ்வளோ ஈஸியாக நீ வந்துட்டு என்னை கொலை பண்ணிடுவியா, எனக்கு என்ன சொந்தமோ அதை எல்லாத்தையுமே நான் எடுக்க வந்துட்டேன், இப்போ நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெளுத்துட்ருக்கா. அப்போ அந்த மிங்க் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் பயந்து போய் ஓடிட்டுருக்கான் பேய் நினச்சிட்டு. நம்ம ஹீரோயினுமே விடாமல் துரத்திட்டு போனதுமே ரொம்ப பயந்து போய் அங்கே வந்து பெயிண்ட் எல்லாமே ஈரமாயிருது. யூரின் போய் வச்சிடறான் போல். அங்கே இருக்க எல்லாருமே அதை வீடியோஸ் எடுத்து அங்கே வைரல் ஆக்கிடுறாங்க. அவன் ரொம்ப பயந்துட்டு ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ என்னை கொலை பண்ணேன்னா நான் செத்து போயிடுவேனா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவள் உயிரோட தான் இருக்காளான்னு. நீ உயிரோட திரும்ப வந்துட்டியா, அப்படின்னா நீ வந்து சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப நான் உன்னை கொலை பண்ண போகிறேன்னு நம்ம ஹீரோயினை விரட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே தப்பிச்சு ஓடி அங்கே ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ யாங்க இருக்கான். அவன் ஏய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது பாய்ஸ் வாஷ்ரூம் அப்படின்றத சொன்னதும், நீ வாயை மூடிட்டு பேசாமல் இரு, என்னை வெளியே விரட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிறா. அப்போ அவன் அப்படியே தேடிட்டேவும் ஒரு லேடிஸ் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணதும் அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா அட பொறுக்கி என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேஸில் தண்ணியெலாம் அடித்து விட்டு அவனை விரட்டி விட்றாங்க. அப்போ அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட வாஷ்ரூம் அவன் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோவே ஓப்பன் பண்ணிடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன தெரியல எங்கள் வாஷ்ரூம் போயிட்டுருக்காது, நீ தானே அது அந்த பாத்ரூம் வந்து போய் வச்சவன், இங்கே பாரு உன் வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணதுமே அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா பின்னாடி இருந்துட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உனக்கு வருங்காலத்தில் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ ஜே கம்பெனிக்கு வந்து என்னை மீட் பண்ணு, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஹீரோ நான் எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்றத கேட்டதும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணி, உங்களை ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்காரு, உங்களுக்கு வாஷ்ரூமில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணாராமே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. உடனே நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு, சரி ஓகே உனக்கு வந்துட்டு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத கேட்டதும், எனக்கு இப்போ ஜாப் இல்லாமல் இருக்கேன், ஸோ நீ என்னை வந்து ஒரு ஜாப்பில் ஹையர் பண்ணிக்கோ அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயினும் உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே சேலரியுமே நல்லா கொடுக்குறேன்னு சொல்கிறா. இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நீ என் கூட அந்த பார்ட்டிக்கு வரணும், அதுக்காக நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் ஏன் இப்படி வந்துட்டு சைலண்ட்டாக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யாருன்றதை அவங்கக்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்றத சொன்னதும், நான் வந்து அப்படி சொன்னால் என்னோட வந்து ஹெல்ப்பெல்லாம் அவள் ஏற்றுக்க மாட்டா, தன்னோட வந்து ரிவெஞ்சை வந்து அவளாவே இதை எடுக்கணும்னு நினைக்கிறா, ஸோ அதனால தான் நான் இப்படி அவளுக்கு வந்துட்டு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் நீங்களுமே இந்த
ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோவுமே அங்கே போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பார்க்க 2 பேரும் எவ்வளோ வந்து க்யூட்டான கப்புள்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம மிங்க் வந்து யார்ட்டையோ உங்களோட வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வயலு வந்து அவங்க அம்மாட்ட அவள் திரும்ப வந்துட்டாம்மா, அவள் சாகவே இல்லை அப்படின்றத சொன்னதும் அந்த டைம் என்ன சாகலைண்ணா இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த மிங்க் வந்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டுருக்கீங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ பர்ஃபெக்டாக வேலை எல்லாமே முடிச்சிடுறேன், நான் அவளை கால் பண்ணி என்னை மீட் பண்ண வர சொன்னால் அவள் கண்டிப்பாக வருவா, நான் அப்போ அவளை வந்து கொலை பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை வந்து நீ மீட் பண்ணுறியான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ அவனை போய் மீட் பண்ணுறது தப்பானது, கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொன்னதும் நீ எதுக்காக அப்படி பயந்துட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் ஏதாச்சும் என்னை பண்ண விட்டுருவானா, நான் வந்துட்டு எல்லாம் ஏற்பாடாக தான் போக போகிறேன், நீமே என் கூட சேர்ந்து வா அப்படின்றத அவ சொல்கிறா. அவள் பிளானையுமே அவன்கிட்ட சொன்னதுமே அவனுமே நம்ம அதே மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மிங்க ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நான் கிளாஸை போட்டு கீழே உடைச்சதுமே நீங்கள் உள்ளே வந்து அவளை கொலை பண்ணிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸில் வேறு மயக்க மருந்தெல்லாம் கலந்து வச்சுடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் நான் வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நீ உனக்காக வந்துட்டு இந்த ட்ரிங்க்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ எனக்காக குடிக்கிறியான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இந்த ட்ரிங்கை குடிக்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு வாங்கிட்டு அவள் குடிக்க போகிறா. பட் அவள் குடிக்காமல் நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி வந்துட்டு உன்னை மன்னிப்பேன், அவ்வளோ ஈஸியாக நீ பண்ண தப்ப மன்னிச்சிட முடியுமா, என் முன்னாடி நீ நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொல்கிறான். அப்படின்னா நீ மனசால கேட்கல போல, சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுமே அவனுக்கு வேறு வழி இல்லாமல் இல்லை நீ வெயிட் பண்ணு நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே சேரில் உட்காந்துட்டு என் ஷூலாம் பாரு எப்படி அழுக்காக இருக்குது, நீ வந்து தொடச்சி விடு அப்படின்றத சொன்னதும் அவனுமே அதையுமே பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் சரி விடுப்பா, நீ வந்துட்டு உண்மையிலே திருந்திட்ட போல, நான் இப்போ இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து ட்ரிங்க்ஸை குடித்ததுமே அப்போ அவனை பார்த்தா நீ வந்துட்டு பண்ணதுக்கு உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேன், நான் பாரு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபேஸ்லேயே அந்த ட்ரிங்கை தூக்கி துப்பி விட்றா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ இப்படி கேவலமான பிளான் பண்ணேன்னா அதில் வந்து நான் மாட்டிக்குவேனா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க சிஸ்டரை போட்டு அப்போ அடித்தப்போயே அவளோட பேக்கில் வந்துட்டு ரெக்கார்டரை போட்டு விட்டுருப்பா போல், அது மூலமாக தான் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அவள் வந்து கேட்டிருக்கா. அவங்க சிஸ்டர் என் பேக்கில் ரெக்கார்டர் இருந்திருக்கு, எனக்கு அது தெரியாமல் போச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்து அவளை போட்டு செமையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உன்னால தான் என் காரியமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் இந்த கிளாஸை கீழே போட்டுட்டு இப்போ நிலமையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் வர சொன்னது யாருமே வரமாட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் நீ பண்ண வேலைக்கு இப்போ நீ தான் சாவ போகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிளாஸை எடுத்து உடைச்சிட்டு அவனை குத்த போனதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயினும் அந்த மெங்கும் வெளியே வரும்போது அவங்க ஆளுங்க எல்லாருமே அடிபட்டு போய் கீழே கிடக்குறாங்க. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான் போல். ஹீரோ பார்த்தா சூப்பராக வந்து ஹேண்ட்ஸமாக அப்படியே நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் சிரிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கே ஹீரோவை வந்து ஆக்டிங் பண்ண தேவையில்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ அந்த மிங்க் அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனை அடிக்க போனதுமே நம்ம ஹீரோ என்ன திரும்ப அடிபட்டு நீ வந்துட்டு என்ன உன்னோட பேண்ட்டில் வந்துட்டு யூரின் போய் வைக்கணுமா அப்படின்றத கேட்டதும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி நீ அப்படி அவளை பேசுவேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனோட கழுத்துக்கு பின்னாடி அங்கே ஒரு மார்க் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறா. அன்னைக்கு காப்பாற்றின பர்சனுக்குமே இதே மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவன் விரட்டி விட்டுறான். இப்போ ஹீரோயின் நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பார்ட்டியில் தான் நம்ம ஹீரோயின் அவன் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கான். பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல். அதே இடத்துல தான் அந்த மிங்க்மே ஒரு பர்சன்ட்ட நீங்கள் போய் அவளை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருங்க, நான் வந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றுறேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். அந்த பர்சன் ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு போய் தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ இவன் வரவங்களையும் நம்ம ஹீரோயினே குதிச்சு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. பட் வந்துட்டு இவ உள்ள முழுக ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு மூச்சு விட முடியாமல் இருக்காவும் அங்கே வந்துட்டு அந்த சிபிஆர்லாம் கொடுத்து அவளை காப்பாற்றிருக்கான். பட் அதுக்குள்ளே வந்துட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுமே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். நம்ம ஹீரோயின் ஐஸை ஓப்பன் பண்ணும்போது இந்த மிங்க் அங்கே வந்துட்டு நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றிருக்கான் நம்ம ஹீரோயினை. அப்போ இருந்தே நம்ம ஹீரோயின் அவனுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கா. இப்போ அது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்டதும் திரும்பவுமே நம்ம ஹீரோ அங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ்னு சொல்லி அவளை வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ தான் காரில் வரும்போது தெரிஞ்சிருக்கு அவங்க சிஸ்டர் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு
அப்போ தான் அந்த புதைச்ச வந்து நம்ம ஹீரோயினுமே அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். பட் அவன் முன்னாடி அவன் வரவே இல்லை, மறைஞ்சது தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கான். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இன்னைக்கு நீ ஒர்க்கை வந்து ரொம்ப நல்லாவே பண்ண, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணதுமே கன்னத்தில் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இங்கே போட்டு அங்கே ஒரு பர்சன் போட்டு அடிச்சிட்ருக்காரு, நீ வந்துட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கில்லை, உன் கம்பெனியில் நான் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் சாரி கேட்குறான். இனிமேல் இந்த தப்பு நடக்காது, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அங்கே ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வயலு வந்துட்டு நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சரி பண்ணிடலான்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீ வந்து போ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போயிருமா, சொல்கிறத கேளு அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு அங்கே வயலும் நினச்சிட்டு அவங்கள பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண போகிறான். என்ன பண்ணிகிட்ருக்க, நான் அவளோட அம்மா அப்படின்றத சொன்னதுமே அவன் சாரி கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துடுறான். திரும்ப என்ன நினச்சான்னு தெரியல, திரும்ப அங்கே போஸ்ட் பண்ணிட்டு அவன் பார்த்து கிஸ் பண்ணதும் இந்த டைம் அந்த லேடியுமே வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மார்னிங் அவன் முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா கூட இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப அசிங்கமாக வேற போயிடுது. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பொண்ட்டெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ இப்போ உன்னோட ஒர்க்கை பார்க்க போ அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப கேவலமான லேடியாக இருப்பாங்க போல். அந்த ஒரு இடத்துக்கு அவங்க 2 பேருமே கிளம்பி போனதும் அவங்க மீடியாஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இது உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் எங்களுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும், இதை வாங்குற லெவலுக்கு இந்த ஊர்லேயே எங்ககிட்ட மட்டும்தான் காசு இருக்குது அப்படின்றத அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வந்ததுமே மீடியாஸ் எல்லாருமே அங்கே அவங்ககிட்ட போய் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, நீங்கள் வந்து இறந்து போயிட்டதாகவே ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிட்டதா சொன்னாங்களேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சிஸ்டருக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. திரும்ப அங்கே வந்துட்டு ஏழை விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் போல், அதை வாங்குறதுக்காக தான் அவள் வந்திருக்கா. அவனும் விட்டு கொடுக்கக்கூடாது, எவ்வளோ காசுனாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுமே முடிவோடு தான் இருக்கான். அங்கே ஏழை விட ஆரம்பிச்சதுமே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவன் ஃபைனலாக நான் 20 மில்லியன் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. வந்துட்டு ரொம்ப அளவுக்கு மீறி போயிருச்சு, இதை வாங்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன்ட்டு அவ்வளோ காசெல்லாம் கிடையாது, சும்மா ட்ராமா போட்டுட்டு இருக்கான், அவனால் வாங்க முடியாது, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவள் வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடா. இப்போ இவன் 20 மில்லியன் கேட்டிருக்கான், இந்த இடத்துலேயே வந்துட்டு இவன் பணத்தை பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் தான் அதுக்கப்புறம் அதிகமாக கேட்டிருக்கேன், எனக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்து கார்டை கொடுக்குறான். அப்போ கார்டை ஸ்வைப் பண்ணி பார்த்தா காசு அவ்வளோ இல்லைன்னு வந்துடுது. எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு தானே இது கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா கடையுமே அவன் கொடுத்துட்ருக்கான். பார்த்தா எல்லாத்தையுமே சேர்த்தாலுமே அவ்வளோ அமௌண்ட் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது அங்கே மிஸ்டர் கூன்னு ஒரு பர்சன் வந்துடுறாரு. இந்த ஊர்லேயே பெரிய வந்து பிஸ்னஸ் மேன் போல் அவர். இந்த ஊரில் இருக்க பாதி ப்ராப்பர்ட்டிஸ் அவரோடது தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நீங்கள் அப்படிலாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, மிங்க்கு வந்து நான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆளை பார்த்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அடிக்கடி அவங்க அப்பாவும் வந்து மீன் பண்ண வந்துருப்பாரு போல். 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ஆள் ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணியிருப்பாரு. அதெல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு தான் சொந்தம், நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க அப்படின்றத சொன்னதும் இந்த ஊரில் இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இங்கே வந்து என்ன ரூல்ஸ்னால் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கணும், நீ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அவளை மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் என்னோட அப்பாவோட சாவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் பங்கு இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நீ என்னை பயமுறுத்தி பார்த்துட்ருக்கியா, இந்த ஊரில் இருக்க போலீஸ் அப்புறம் இந்த ஊரில் இருக்க மீடியாஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் ஹெட்டிங் நியூஸாகவே வரும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஒழுங்காக இந்த நாட்டை விட்டு போயிரு, உயிரோடு இருக்கணும்னா, இல்லைன்னா உன்னோட அப்பாவை பார்க்கணுன்னா சொல்லி இப்போவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுறான். ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை இப்போ அவளுக்கு கிடைக்க விடலைனா இது எல்லாத்தையுமே நான் வெளியே காமிச்சேன்னா உங்கள் நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்றத சொன்னதும் இதை வச்சு நீ என்னை மிரட்டி பார்க்குறியா, இதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றத கேட்டுட்டு அந்த ஆள் பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ ஹீரோ எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், பட் இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாதே, நான் அதை வைரலாக்கி விட்டேன்னா உங்கள் நிலைமை என்னாகும் தெரியல, இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லை வேர்ல்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ அவங்க பாடி கார்டை கூப்பிட்டு இவனை ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் பார்த்தா கத்தியை கொண்டுட்டு ஏதோ வந்து வித்த
காமிச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோ கன் எடுத்து காமிச்சதுமே அந்த ஆள் பயந்து போயிடுறான். அப்போ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுமே போலீஸ் அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டுட்டு கோவப்படுறாங்க. நான் என்ன சும்மா டம்மி கண்ணை தான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது பொம்மை துப்பாக்கி அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே சரியில்லை. சரி ஓகே நான் இதை வந்து கொடுக்க ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். பட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. மிங்ட உன்னோட கம்பெனியில் நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், நீ எந்த வேலைக்குமே லாய்க்கல அப்படின்றத சொல்லிட்டு அவர் போனதுமே அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயின் மேலே ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே போலீஸ் ஆஃபீஸர் வந்து யாருப்பா அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, நம்பர் கிடைக்குமா அப்படின்றத சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். அவனோட ஃப்ரெண்டு தான் போல அவனுமே. இப்போ ஹீரோயின் அதை கேட்டா அப்போ அவன் பக்கத்தில் வந்து இப்போ என்ன வந்து போயிட்டுருக்கு, அவர் என்ன கேட்டார் அப்படின்றத சொன்னதும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தார், அவருக்கு ஒர்க் இருக்காதான் போயிட்டார் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனை வந்துட்டு நான் வந்து கண்டுபிடிக்க சொன்னேனே, நீ என்ன கண்டுபிடிச்சியான்னு கேட்டதும் இல்லை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே நீ எனக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. நீ அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அந்த பர்சனுக்குமே இந்த மாதிரி தான் தேங்க்யூ சொல்லுவேன் கிஸ் கொடுத்து, அவர் எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அந்த பர்சன் எப்பயுமே திரும்ப வந்து உன்னை மீட் பண்ண மாட்டாங்க, நான் தான் இருக்கேன்ல உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு அழுதுட்டு அங்கே வந்து ரொம்ப எமோஷனலாக ஆரம்பிச்சிடுறா. என்னோட அப்பா வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நீ கவலைப்படாத நான் இருக்கலன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தும் போது நீ ரொம்பவே நல்லவன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறா. அவள் அப்படியே மயக்கமானதுமே நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சதும் நீ எங்கே போயிட்டுருக்க என்ன விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மிங்கை காமிச்சு அவன் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வந்துட்டு என்னை நிறுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். அப்போ வயலும் நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, பொறுமையாரு அப்படின்றத சொன்னதும் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு கோப்படுறான். அப்போ அவங்க அம்மா நீ கிளம்பு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ அமைதியாருன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்கள பிடிச்சாங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அந்த கு வந்து அந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ண மாட்டான். அவனோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவளோட அப்பா வந்துட்டு அவன் தான் கொலை பண்ணியிருக்கான், அதை வச்சு அவனை மிரட்டலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு மாற்றிருக்கதை பார்த்துட்டு டே நீ என்னடா பண்ணி வச்ச, நீ என் ட்ரெஸ்ஸை மாற்றுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நீ தான் என் ட்ரெஸ்ஸை மாற்றுறியான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்டதுமே ஆமாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் யார் லேடிஸ் இருக்காங்க ட்ரெஸ்ஸை மாற்றி விட, நான் தான் மாற்றினேன், நீ ஒன்றும் கவலைப்படாத இருட்டாக தான் இருந்துச்சு எதுவும் நான் பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு மேடம் அவர் சும்மா சொல்கிறாரு நான் தான் உங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றினேன்னு சொன்னதுமே இப்போ என்ன வந்துட்டு நட்டமாக போயிடுச்சு சொல்லு, இன்னொரு நாள் நான் மாற்றி விட்டா போச்சு அப்படின்றத சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே அதெல்லாம் கேட்டுட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது, வயலு வந்துட்டு மீட்டிங்காக வரப்போகிறாங்க மேடம் அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சரியாக வந்துட்டு நம்மளோட பிளானில் அவங்க வந்து வசமாக மாட்டியிருக்காங்க, நீ இன்னைக்கு நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணணும், அதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி அங்கே கம்பெனியில் போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வயலும் வந்துட்டு என்ன நீ வந்து இந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கியா, உன்னை பார்த்தா யாராச்சும் வந்து கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பாங்களா, எனக்கு தான் அது கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துக்கிட்டதுமே இவளுக்கு வேறு வழி இல்லாமல் நின்றுட்டே அப்படியே தெரிய வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போகிறா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே லேடிஸ் மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது சேஃப்டி கிடையாது, உனக்கு டேஞ்சரில் முடிஞ்சிடாம அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து எல்லாமே யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு மாஸ்கெல்லாம் போட்டு விழுறா. கொஞ்ச நேரத்தில் அவளையுமே அங்கே உள்ளே கூப்பிட்டாங்க. இப்போ கான்ட்ராக்ட் வந்து போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் வந்து ஏதாச்சும் லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட வீடு ஒன்று அவள் வந்து பழிச்சிருப்பா போல் அவட்ட இருந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட அப்பா எனக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு போய் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அவனை வந்து அவளோட வலையில் விழுக வைக்கணும்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணதுமே எனக்கு பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றதாமே சொல்லிடுறான். இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான், நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவள் ஹாப்பியாகிட்டு அங்கே சைன் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோ மூலமாக பார்த்துட்டு வசமாக வந்து நான் விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்ட, நீ உனக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்றத
அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இப்படி வயலும் வந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்மே ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் என்ன உங்கள் கம்பெனி கூட கோஆப்ரேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டதும் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பற்றியுமே பேசுனதுமே அவள் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. ஏன்னா இந்த லேடியுமே அங்கே கூட தான் இருந்திருக்காங்க. கொலை பண்ணும்போது அங்கே கிண்ணத்தை ஒன்று கொடுத்துட்டு இது மட்டும்தான் உன்ட்ட இருக்குது, பிச்சை எடுத்து தான் நீ வந்து சாப்பிடணும், ஆனால் சாப்பிட்றது கூட நீ உயிரோடு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் நினச்சிட்டு தான் இப்போ ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. திரும்ப ஒரு அடி போடுறா. அப்போ அவங்க வேமா அவங்க அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட அம்மா மேலே கையை வைப்ப, உனக்கு என்ன தகுதி இருக்கீங்க வர்றதுக்கு, இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் வந்து இதான் எங்கள் பாஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இவங்க எங்கள் பாஸோட வந்து விஐபி கெஸ்ட் அப்படின்றத சொன்னதும் விஐபி கெஸ்ட்டாக வர லெவலுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. வேலை நீ அவன் கூட போய் ஸ்லிப் பண்ணிட்டியோ அதனால தான் சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அந்த மிங்க்கு கோவம் ஆகிட்டு அங்கே வீரத்தை காமிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி முறுக்கிடுறான். திரும்ப அடிக்க போயிட்டுருக்கான். பார்த்தா அவங்க விளைவிக்கிறாங்க. அடி போயிட்டு அவங்க மதர் இன் லா மேலே விழுந்துருது. இப்போ மாற்றி இப்படியே வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உங்கள்கிட்டலாம் பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பாஸ் இப்போ வர போகிறாங்க, நீங்கள் என்ன அவங்க கூட வந்து சேர்ந்து கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுமே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சேர்ந்து வந்து ஹீரோ கூட வரதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ தான் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து நீ அப்படின்னா இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணியிருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் வேணும்னு தான் பண்ணேன், நான் விரிச்ச வலையில் நீயாவே வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே பேச முடியலை. நீ வந்து என்கிட்ட இருந்து பறிச்ச எல்லாத்தையுமே நான் திரும்ப உன்கிட்ட வாங்காமல் விட மாட்டேன், அந்த வீடு எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு அவ சொன்னதுமே என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ ஏன் பேங்க்ராப்ட் வேணாலும் ஆகட்டும், ஆனால் வந்து அந்த வீடை மட்டும் நான் உனக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஆனால் நான் எப்படி வாங்க போகிறேன்னு மட்டும் பாருன்னு சொன்னதுமே இவளுக்கு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனியை விட்டுட்டு என் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ நான் வந்து அவங்களுக்கு 50% ஆஃபர் கொடுப்பேன்னு சொன்னதும் அவங்கள வந்து கழட்டி விட்டுட்டு எல்லாருமே இவங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க கால் பண்ணி இன்னொரு பர்சனுமே உங்கள் கூட டீல் வேணான்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோ வந்து கத்தியை பிடிச்சிக்கிறான். கை ஃபுல்லாக ரத்தமாகிட்டுருக்கு. அங்கே அவள் வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணிச்சான். உன்னோட லட்சணம் இந்த வேர்ல்டுக்கே தெரியட்டும், நீ இப்போ கொலை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீ என்ன கொலை பண்ணு, நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் அவனையுமே அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே மிங்க் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணதும் சின்ன அடி தான், நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவனை வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே மிங்க் அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ என்ன ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கியா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டு பதிலுக்கு அரைஞ்சிடுறா. கண்ணத்தில் நீ எதுவுமே பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை, அதனால தானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவளை நான் கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாங்க வந்துட்டு நீங்கள் இப்படி மாற்றி சண்டை போடாதீங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஐடியா பண்ணி நம்ம இந்த வீட்டை காப்பாற்றிடலாம், நான் அந்த மிஸ்டர் கூக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. பட் அந்த ஆள் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே தான் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு அந்த வீடியோவை டிலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் டிலீட் பண்ணாமல் நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு அவர் கேட்டதுமே நான் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு அந்த வீடியோ டிலீட் உங்கள் முன்னாடி தான் நான் பண்ணேன், என்னோடய ஃபோனே ஸ்மார்ட் ஃபோன், அதனால தான் வந்துட்டு அது ஏதோ ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிக்கிருச்சு, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வைரல் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த ஆள் எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்காரு. ஆனால் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கவங்க மேலே. பிறகு அவங்க வந்துட்டு நிறைய டைம் அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அவங்க அம்மா என்னோட பர்த்டே வந்து நாளைக்கு இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து அதுக்காக பார்ட்டி ரெடி பண்ணிடலாம், நிறைய பிஸ்னஸ் மேன் செலிப்ரேட்லாம் நீங்கள் கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நம்ம இந்த பிஸ்னஸ் டீலை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நெக்ஸ்ட் டேவே அதே மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் யாருமே வரல இப்போ வரைக்கும்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கே வெளியே போயிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஒரு பர்சன் கூட அங்கே வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணாமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள வரா. நீ எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்க, என்னோட ஸ்டெப் மதரோட பர்த்டே, நான் வராமல் என்ன பண்ணுறது, பாரு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்ததும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பவுல் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி தானே கொடுத்தாங்க, அதே மாதிரி தான். அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக நீ வந்து தேவையில்லை
தேவையில்லாமல் என்னோட வீட்டில் இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும், எது உன்னோட வீடு, இது இப்போ என்னோட வீடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நீ ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்க பார்த்தியா, இன்னும் 1 ஹவருக்குள்ளே நீ வந்துட்டு இந்த காசு எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இந்த வீடை விட்டு நான் அடித்து துரத்தாம விட மாட்டேன்னு சொன்னதும், அங்கே வந்து எல்லாத்தையுமே காசு கேட்டு பார்க்குறாங்க. பட் இவங்களுக்கு போய் யார் கொடுப்பாங்க, யாருமே கொடுக்கலான்னு சொன்னதும், உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளுங்க நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போகும்போது அவங்க ஸ்டெப் மதர் ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடு, என்னோட ரூமுக்கு மட்டும் நான் போயிட்டு என்னோட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே உள்ளே விடாமல் அழைச்சி வரட்டி விட்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு யோசனை வந்துட்டு இருக்கு, அப்படி என்ன அந்த லேடி வந்துட்டு ரூமில் போயிட்டு பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நம்ம போய் இப்போ செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த மென் கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எவ்வளோ கேவலமான ஜென்மங்க, 2 பேரும் இந்த மாதிரி வேலையெல்லாமா பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஒரு ஃபோனுமே கிடைக்கிது. அந்த ஃபோனை அவள் வந்து எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா கூவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் போல இவங்க. அவங்க அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக தான் இவங்களவே அங்கே மேரேஜ் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு அந்த ஆள். அவருக்கு சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன்னா அவர் மெதுவும் அப்படியே இறந்து போயிடுவார்ல. அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருப்பேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உனக்குமே எல்லாமே லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு தான் அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்துட்டு இப்போ 2 பேருமே சேர்ந்தா ஏமாற்றி என்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவள் மனசு உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். குவோ பார்த்தா வேற ஒரு பொண்ணை கூட அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்னை எடுக்கவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. நம்ம இப்போ ப்ராப்ளமில் மாட்டிக்க போகிறோம். அங்கே வந்து ரெக்கார்டாக இருந்துச்சு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து பேசிக்கிட்டதெல்லாம். இப்போ அது அவள் கையில் கிடச்சிச்சின்னா என்ன ஆகுறது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ ஏன் பின்னாடி எனக்கு தெரியாமல் அப்போ எனக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே யார்ட்டையா கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவளோட கதையை முடிங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கா. அப்போ அங்கே யாரோ உள்ளே வர மாதிரி அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அது முடிக்க மட்டும் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பர்சன் கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு அந்த ரெக்கார்டர் எங்கே அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். அந்த கூ வந்துட்டு உனக்கு எவ்வளோ காசு கொடுப்பாரோ அதை விட உனக்கு ட்ரிபிள் மடங்கு நான் கொடுக்குறேன், நீ வந்துட்டு என்னை விட்டு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே வந்து பணத்தாசம் வந்துடுது. சரி ஓகே உன்னை விட்டுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கூட சேர்ந்து கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தப்பாக நடக்க போகும்போது நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே தலை இடித்து கீழே மயக்கமாக எழுறா. அப்போ அங்கே போலீஸ் நம்ம ஹீரோ எல்லாம் வந்துடுறாங்க. அங்கே போலீஸ் இருந்தாலும் அடிச்சுட்டு அங்கே வந்து ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் உடலை வந்து விழுந்து அவளுக்கு குண்டடி பற்றுது. அதுக்கப்புறம் அந்த பர்சனை அடிச்சு அங்கே போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ திரும்பவுமே நான் உன்னை விட்டுட்டு போக போகிறேனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கண்ணை மூடினதுமே ஹீரோ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்ருக்கான். நீ இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேல அந்த மிஸ்ட்ரியஸ் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அது நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு சொன்னதும் ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறா. கடைசியில் உண்மையை சொல்லிட்டே பார்த்தையா, வாயாலவே நான் கேட்கணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இந்த பார்த்தியா இந்த பெல்ட்டு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அதனால தான் நான் தப்பிச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ இப்படி தனியாக இருக்குது டேஞ்சர், பேசாமல் நீ என் கூட வந்துரு, இல்லை நான் வீட்டில் கார்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எதுக்கு கவலை இருக்குது, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணதுமே நீ தான் வந்து காப்பாற்ற வந்துடுவி அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உன்னோட அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு அவருமே வந்துட்டு என்னை காப்பாற்ற வந்துடுவார், அவர் தான் என்னை லைக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு சிரித்ததும் ஹீரோக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. சரியான ஆள் தான், காதை அவ்வளோ தூரத்துக்கு நல்லா தெளிவாக கேட்குதா, மெதுவாக பேசினா கூட அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே மிங்கும் நம்ம வயலும் சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ரவுடிகிட்ட போய் காசு கடன் வாங்க போகிறாங்க. அப்போ டைமுக்கு சொன்ன டயத்தில் காசை கொடுக்கலன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுனதுமே நீங்கள் அப்படிலாம் வந்து யோசிக்க வேணாம், நாங்கள் காசை கரெக்டாக வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொன்னதும் அங்கே ஒரு சில பர்சன்ஸ்க்கு நம்ம வயலும் மேலேயே கண்ணா இருக்கா. அப்போ அந்த பொண்ணை வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ காசு மட்டும் கரெக்டான டைம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை போட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு எப்பயுமே எங்ககிட்ட தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க நீங்கள் அப்படிலாம் வந்து பண்ண வேணாம், நாங்கள் காசு கொடுத்துருவோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயின்கிட்ட சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. கடைசியில் அவங்க கம்பெனியுமே காப்பாற்ற முடியாமல் இவங்க தெருவுக்கு வர போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கண்டிப்பாக
கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் நான் பறித்து அவங்கள வந்து சும்மா விட மாட்டேன், அந்த கூவையுமே நான் வந்து சும்மா விட மாட்டேன், அந்த ரெக்கார்டர் நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வயலு என்னோட அம்மாவை எங்கே போனாங்க, ஆளவே காணமே அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சுமா அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஆள் போட்டு செம்மையாக அடிச்சிருப்பாரு போல். இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, பணத்தை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம், இதை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு என்னாச்சு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வயலு உள்ளே வந்துடுறா. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுமே அதெல்லாமே பார்த்துடுறாங்க. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவனோட தலையில் உடைச்சிடுறா. அவங்க 2 பேர்த்தையுமே நான் வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் ஆஃபீஸில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கதவை மூடுறாங்க. இருந்தாலுமே அங்கே எல்லாருமே நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவ கோவப்பட்டு கத்திட்டு இருக்கவும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே உள்ளே வந்ததுமே நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, என்னோட வீட்டை பறிச்சுட்ட, இப்போ கம்பெனியை பறிக்கலாம்னு நினைக்கிறியா, நான் கண்டிப்பாக என்னோட கம்பெனியை உனக்கு கொடுக்க மாட்டேன், மரியாதையை வெளியே போன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டுருக்க, கம்பெனியை கொடுக்க மாட்டேன், ஆல்ரெடி நான் விலைக்கு வாங்கிட்டேனே, பார்த்தே இல்லை எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே எனக்கு விற்றுட்டாங்க, இப்போ இந்த கம்பெனி என்னோடது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இனிமேல் டபுளாக சேலரி கொடுப்பேன், இனிமேல் என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இவங்களை பிடிச்சி வெளியே தண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவங்களுமே வேறு வழியெல்லாம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மிங்கையும் அங்கே வயலுவையுமே பிடிச்சி அந்த ரவுடிங்கெல்லாம் இழுத்துட்டு போனதுமே அப்போ அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரவுடிங்க தான் இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ காசை வந்துட்டு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, வீடும் போச்சு இப்போ கம்பெனியுமே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணதும் கடைசியில் இந்த மிங் பையில பார்த்தா வயலும் இருக்கால அவளை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறான். வேறு வழி இல்லாமல் அவள் வந்து பயந்துட்டு அழுதுட்டு அங்கே போயிட்டுருக்கா அவன் கூட சேர்ந்துட்டு. அப்போ என்ன நம்மளோட உயிர் தப்பிச்சா போதும்னு இவன் நினைக்கிறான். பட் அந்த மொட்டையை வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக முடியாது, எப்பயுமே என் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த மாதிரி பர்சன் போல் அவனை போய் விரட்டினதுமே அவன் பயந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஹீரோயின்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னோட பொண்ணு காப்பாற்ற, அவங்க இப்படி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் கொடுக்கணும், இல்லை அந்த மிஸ்டர் குவோ வந்து நான் மீட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. இப்போ நீ என்ன அவங்க கூட சேர்ந்துட்டு என்னை வந்து ஏமாத்துறதுக்கு எதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் இல்லை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நான் சொல்கிற பிளேஸில் தான் அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே அவரை போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பென்ட்ரைவை காமிச்சு நான் வந்து 100 மில்லியன் கேட்குறேன், நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த பென்ட்ரைவை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதும் நான் ஒத்துக்க முடியாது, திரும்பவுமே வேறு ஏதாச்சும் பென்ட்ரைவ் வச்சுருப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, இதான் எங்கள்கிட்ட இருக்கிறத ஃபைனல் அப்படின்றத சொன்னதுமே அவருமே 100 மில்லியன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெப் மதருமே கூட கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோ அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு இப்போ கொடுத்த இந்த பென்ட்ரைவ் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க கொடுத்தது தான், உங்களோட அந்த பாடி கார்டு அன்றைக்கி எங்களை வந்து அட்டாக் பண்ண வந்தப்போ அந்த ஆள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு போயிட்டார், இவங்க தான் காசு உங்ககிட்ட வாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அந்த 100 மில்லியனை நீ என்கிட்ட கொடுத்துரு, என்னோட பொண்ணு போய் நான் காப்பாற்றணும்னு சொன்னதும் நான் உனக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ சொன்னீங்க அப்படின்றது சொன்னதுமே இது எல்லாமே நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் தானே இப்படி ஏமாத்த வேலையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்ததே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஒரு பென்ட்ரைவை கையில் கொடுக்குறா. நீங்கள் இந்த பென்ட்ரைவை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து திரும்பவுமே நீங்கள் காசு வாங்கிட்டு உங்கள் பிள்ளைய போய் காப்பாற்றிக்குங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த லேடியுமே அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த ஆள் பார்த்தா ஆல்ரெடி ரொம்ப கோவத்தோடு இருக்காரு. நான் வந்து இந்த பென்ட்ரைவை உன்கிட்ட கொடுக்குறேன் காசு கொடுன்னு சொன்னதுமே 2 பேத்துக்குமே இங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ வந்து இப்போ என்னை ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான், ஆல்ரெடி நான் வந்து இது இன்டர்நெட்டில் ஏற்றி வச்சுருக்கேன், நீ இதை டிலீட் பண்ணாலுமே அது எல்லாமே அதாவே வைரல் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் பயந்து போயிட்டு சரி இவளுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அங்கே ப்ளே பண்ணி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது, நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போலீஸ் வந்து விடுறாங்க. நீங்கள் இப்போ பேசிக்கிட்ட எல்லாமே லைவாக வந்துட்டு எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் ஆல்ரெடி எங்கள் கையில் கிடச்சிருச்சு, ஸோ நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வந்ததும் 2 பேத்துக்குமே ரொம்ப டென்ஷனாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவங்களுக்கு துரோகம் பண்ண எல்லாரையுமே நான் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா, இப்போ வந்துட்டு உங்களோட ஆத்மா சாந்தி அடையுங்கள் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணை நான் எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அங்கிள்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ இப்போ வரைக்கும் என்னை மேரேஜே பண்ணலை, ஆனால் நீ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கே, அப்போ நீ என்னை மேரேஜ் பண்ண போறியா அப்படின்றத கேட்குறான். கண்டிப்பாக நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணுவேன், உன்னை தவிர வேறு யாரை போய் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் இந்த வேர்டுக்காக எவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன் தெரியுமா, நான்
நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.